Hello friends, I am Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. இந்த நச்சுகள் சரியான கோழைங்க, தொடநடுங்கிங்க, இவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லைன்னு நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் இந்த மாதிரி சொல்கிறதுனால இந்த நச்சுகள் ஆபத்தானவங்க இல்லைன்னு நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நச்சுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணுறது, எப்படி ஹர்ட் பண்ணுறதுன்னு வீடியோஸ் போட்டால் எல்லாரும் தேடி வந்து பார்க்குறீங்க. அவங்கள கலாய்ச்சா சந்தோஷப்படுறீங்க. இதுவே உங்களை எப்படி சேஃப்டி பண்ணிக்கிறது, உங்களை எப்படி மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் எப்படி வெளியே வர்றதுன்னு வீடியோஸ் போட்டால் ஒரு சிலர் கண்டுக்கிறது கிடையாது. நார்சிசிஸ்ட்டை எப்படி ஹர்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, கன்ஃப்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கிற வீடியோஸில் கூட இவங்களுக்கு நார்சிசிஸ்டிக் இன்ஜுரி ஏற்படுத்துகிற அளவுக்கு ஆபத்தான ஐடியாஸ் எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி வீடியோஸில் கூட கடைசியாக நான் முடிக்கும்போது வார்னிங்கும் கொடுத்துருப்பேன். இந்த நச்சுகள்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் இதையெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, இவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது மட்டும்தான் சேஃபான வழி. வேறு வழியே இல்லாமல் இந்த ஐடியாஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இதை ஜென்ரலாக எல்லா நார்சிசிஸ்ட்கிட்டையும் எல்லா சிச்சுவேஷன்லேயும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டீல் பண்ணுற நார்சிசிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃபோட ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சமயோஜிதமாக யோசித்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அதுக்குமே ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ராங்காக கைட் பண்ணாதீங்க, இது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும்னு. பட் இந்த விஷயம் ஒரு சிலருக்கு இது ஆபத்து அப்படிங்கிற விஷயம் புரிஞ்ச மாதிரி நச்சுகள் எவ்வளோ ஆபத்தானவங்கங்கிறது இங்கே நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. நச்சுகள் வெறுமனே இமோஷனல் அப்யூஸ் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஃபுல் ப்ளோன் நார்சிசிஸ்ட் எந்த அளவுக்கு ஆபத்தானவங்க அப்படிங்கிற ஃபேக்டை இங்கே யாருமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலை. இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருந்தா நார்சிசிஸ்ட்டை எப்படி கொலாப்ஸ் பண்ணுறது, எப்படி இன்ஜூரி க்ரியேட் பண்ணுறதுன்னு அசால்ட்டாக கேள்வி கேட்க மாட்டீங்க. பல மாதமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சர்வைவர் இப்படி ஒரு குவெஷனை கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நச்சுகளுக்கு எப்படி நார்சிசிஸ்டிக் இன்ஜூரி க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யோசித்தாலே உங்களை பல மடங்கு ஹர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு நார்சிசிஸ்டிக் இன்ஜூரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்குறீங்க. இதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. நச்சுகளை பார்த்து பயப்பட தேவையில்லைன்னு நான் சொல்கிறத நிறைய பேர் தப்பான கோணத்தில் புரிஞ்சுக்கிறீங்க. இதோட சீரியஸ்னஸை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களை பயமுறுத்துகிற மாதிரி இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியலை. பட் ஸ்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதையெல்லாம் கேட்டு நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதில் இருக்கிற ஆபத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். விஷப்பாம்பு கொத்திடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை, கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? விஷப்பாம்பு கொத்தினாலும் ஆபத்தே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பாம்பு கொத்தின உடனே டென்ஷன் ஆகிட்டா பிபி ரேஸ் ஆகி ரத்த ஓட்டத்தோட ஸ்பீட் அதிகமாகி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே உடம்பு முழுக்க விஷம் வேகமாக பரவிடும். இதுவே பயப்படாமல் தைரியமாகவும் அமைதியாகவும் இருந்தால் ரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கும், விஷம் வேகமாக பரவாது. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான அந்த கால அவகாசம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் பாம்பு தீண்டினாலும் நம்ம பயப்படாமல் அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதே அர்த்தத்தில் தான் நானும் சொல்கிறேன். ஆக்சுவலி மனுஷங்க பாம்பை பார்த்து பயப்படுற மாதிரி பாம்பும் மனுஷங்களை பார்த்து பயப்படும். நம்ம தெரியாமல் அதை மிதிச்சிட்டாலோ இல்லைன்னா நம்மளோட சேஃப்டிக்காக பயத்தில் அதை அட்டாக் பண்ண பார்த்தாலோ இல்லைனா அதை ஹர்ட் பண்ணுற இன்டென்ஷன் இல்லாமல் கூட அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டாலோ பாம்பு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக திரும்பவும் நம்மளை அட்டாக் பண்ணும். ஆனால் இதுவே பாம்பு பிடிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பாம்பை பிடிக்கும்போது லாவகமாக பிடிப்பாங்க. அதனால் பாம்புகளும் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருக்கும். ஒருவேளை அதுங்க டென்ஷன் ஆனாலும் அட்டாக் பண்ண பார்த்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற டெக்னிக்கும் இந்த பாம்பு பிடிக்கிற எக்ஸ்பர்ட்ஸுக்கு
நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நச்சுகளை பார்த்து நீங்கள் பயப்படுற மாதிரி நச்சுகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ இவங்களை பயமுறுத்தாமல் ட்ரிகர் பண்ணாமல் லாவகமாக ஹேண்டில் பண்ணணும். அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும். நீங்களும் நச்சுகள்கிட்ட பதட்டப்படும் போது உங்கள் மூளை வேலை செய்யாது. ஸோ இவங்களை கூலாக தான் ஹேண்டில் பண்ணணும், பட் ப்ராப்பர் நாலேஜோடு ஹேண்டில் பண்ணணும். உண்மையை சொல்லணும்னா நச்சுகள் விஷப்பாம்புகளை விட ஆபத்தானவங்க. ஏன்னா பாம்புக்காவது பல்லில் மட்டும்தான் விஷம் இருக்குது, ஆனால் நச்சுகளுக்கு புத்தியில் விஷம் இருக்குது. நீங்கள் அவங்கள தெரியாமல் ஹர்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா அவங்கள பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களோட சேஃப்டிக்காக அவங்கள ஹர்ட் பண்ணாலும் சரி, அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக திரும்பவும் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப தைரியசாலியாக இருக்கீங்க, உங்களுக்கு நச்சுகள் மேலே பயமே இல்லைன்னாலும் நச்சுகளுக்கு அவங்களோட வேஷம் உங்களால் கலைஞ்சிடுமோ அப்படிங்கிற பய உணர்வு கண்டிப்பாக இருக்கும். அந்த பய உணர்வோடு தான் அவங்க எப்போவுமே உங்கள் கூட இருப்பாங்க. நச்சுகளை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி உங்கள் பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். நச்சுகளை பற்றின உண்மையை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இந்த சமயத்தில் உங்கள் பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். உங்ககிட்ட தெரிகிற இந்த பிஹேவியர் சேஞ்சஸை நச்சுகள் ஸ்மெல் பண்ணிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ பண்ணுறீங்க அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வந்துடும். நச்சுகளுக்கு நீங்கள் த்ரெட்டாக மாறிடுவீங்க. ஸோ உங்களால் அவங்களுக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க உங்களை அட்டாக் பண்ணி தன்னை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட அந்த ஃபால்ஸ் இமேஜை டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த சிச்சுவேஷனே உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். இதில் நீங்கள் அவங்களுக்கு நார்சிசிஸ்டிக் இன்ஜூரி க்ரியேட் பண்ண பார்த்தா என்ன ஆகும்னு உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாது. நச்சுகளுக்கு நார்சிசிஸ்டிக் இன்ஜுரி ஏற்படணும்னா அவங்களோட ஃபால்ஸ் ஈகோவை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணணும். நச்சுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இந்த ஃபால்ஸ் ஈகோ இருக்கு இல்லையா, அது அவங்க உடம்பை மறைக்கிற ட்ரெஸ்ஸுக்கு சமமானது. நீங்கள் அவங்களோட ஃபால்ஸ் ஈகோவை கொலாப்ஸ் பண்ணுற வகையில் அவங்களோட கேரக்டரை க்ரிட்டிசைஸ் பண்ணும்போது, இல்லைனா அவங்கள ரிஜெக்ட் பண்ணும்போது, அவங்களோட முகத்திரையை கிழித்து அவங்களோட ரியல் ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களோட அந்த கிராண்டியோஸ் செல்ஃப் இமேஜை மெயின்டைன் பண்ண முடியாமல் போராடுவாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு நார்சிசிஸ்டிக் கொலாப்ஸ் ஏற்படும். அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசமாக அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபால்ஸ் சுப்பீரியர் ஈகோ ஹர்ட் ஆகும். அதால் அவங்களுக்கு நார்சிசிஸ்டிக் இன்ஜுரி க்ரியேட் ஆகும். நச்சுகளுக்கு தன்னோட அந்த இன்ஃபீரியர் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்காது. அதனால தான் ஆல்டர்னேட் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு மாஸ்கை போட்டுட்டு அதுக்குள்ளே ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டிங்கிற மாஸ்கை கழட்டி எரியும் போது லிட்ரலி அவங்கள அம்மனப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இமோஷனல் பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த இமோஷனல் பெயினை நீங்கள் கொடுத்த காரணத்தினால உங்கள் மேலே வெறுப்பும் வன்மமும் தீராத பகையும் உண்டாகும். உங்களால் ஏற்பட்ட அந்த அவமானத்துக்கும் அவமரியாதைக்கும் வீழ்ச்சிக்கும் உங்களை பழி தீர்க்கணும்னு நினைப்பாங்க. அதுலேயும் ஒரு வல்னரபிள் கோவர்ட் நார்சிசிஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த இன்ஜுரியை க்ரியேட் பண்ணியிருந்தா ஆபத்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த வகை நச்சுகள் கோவத்தை வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க. ஒட்டுமொத்த வஞ்சத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உங்களை வேரோட கருவறுக்கிற ப்ராசஸில் இறங்கிடுவாங்க. பட் வெளியே அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அவங்க உங்களை பாசிவாக அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. நச்சுகள் வெளிப்படையாக அவங்களோட அந்த ரேஜ், நார்சிசிஸ்டிக் ரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அவங்களோட அந்த வன்மம் கோபம் இதையெல்லாம் அவங்க வெளிப்படையாக காட்டி உங்களை அட்டாக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணி உங்களை சேஃப்டி பண்ணிக்கலாம். ஆனால் கோபத்தை வெளியே காட்டிக்காமல் ரொம்ப நார்மலாக இருந்துக்கிட்டு உடம்புல நமக்கே தெரியாமல் பரவுற ஸ்லோ பாய்சன் மாதிரி ரொம்ப அமைதியாக சத்தமே இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
நான் இதையெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. நான் இது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நச்சுகளோட வாழ்ந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க புக்ஸ்லையும் வீடியோஸ்லையும் இன்டர்நெட்லையும் பார்த்து படித்து இந்த நச்சுகளோட ட்ரெய்ட்ஸை பற்றி தியரட்டிக்கலாக நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு இதை பற்றின அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி டைல்யூட் பண்ணி விட்டுடுறாங்க. நச்சுகளோட ட்ரெய்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த அவேர்னஸ் கிடச்சிட்டா அவங்கள லெஃப்ட் ஹேண்டில் அசால்ட்டாக டீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க, விக்டிம்ஸை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நச்சுகளோட ட்ரெய்ட்ஸை பற்றி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு அதோட டேஞ்சரஸ் சைடு தெரியறதில்ல. நச்சுகளை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஹேண்டில் பண்ணி தட்ட வேண்டிய இடத்துல தட்டிட்டா பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி டம்மி பீஸாக ஆக்கிடலான்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. பாம்புக்கு பல்ல பிடுங்குற மாதிரியெல்லாம் நச்சுகளை டீல் பண்ண முடியாது. ஏன்னா நச்சுகள் புத்தியில் விஷம் இருக்கிற பாம்புகள். இவங்க ஆடுறது பூராவும் டாக்ஸிக்கான மைண்ட் கேம்ஸ். இவங்க ஆடுற இந்த டாக்ஸிக் மைண்ட் கேமோட மூவ்ஸை உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. மூவ்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட ரூல்ஸை ஒவ்வொரு தடவையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யாராலையும் அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. நார்மலாகவே போருன்னு வந்துட்டா ரெண்டு பக்கமும் கொலாட்ரல் டேமேஜஸ் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நச்சுகளோட அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கிற அவங்களோட ஃபால்ஸ் இமேஜுங்கிற அந்த முகத்திரையை கிழிச்சு எரிஞ்சு அவங்களோட ஃபால்ஸ் ஈகோவை ஹர்ட் பண்ணி நார்சிசிஸ்டிக் இன்ஜுரியை க்ரியேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க பக்கம் இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இருக்காது. இழப்புகளை பற்றி அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. உங்களை மொத்தமாக அழிக்கிறது மட்டும்தான் அவங்களோட லைஃப் டைம் கோலாகவே இருக்கும். இவ்வளோ ஆபத்தானவங்க கூட சேர்ந்து வாழறதே கஷ்டங்கிறத தான் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இவங்களை சீண்டி விட்டு அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணி நார்சிசிஸ்டிக் இன்ஜூரியை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இறங்கி செய்வாங்க. உங்கள் கதையை முடிக்காமல் விடமாட்டாங்க. நச்சுகளோட இந்த தாக்குதலை சமாளித்து மீண்டு வெளியே வரணுன்னா அதுக்கு உங்ககிட்ட வில் பவர் பயங்கரமாக இருக்கணும். அதாவது இன்ஃபினிட் வில் பவர் இருக்கணும், எல்லையற்ற வில் பவர். இதுதான் ரியாலிட்டி. உங்களை பயமுறுத்தாமல் பக்குவமாக சொல்லி சீரியஸ்னஸை புரிய வைக்கலான்னு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த வீடியோஸை எல்லாம் பார்த்து நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றின அவேர்னஸ் வந்திருக்கே தவிர ஒரு சிலருக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு அதை பற்றின சீரியஸ்னஸ் புரியவே இல்லை. இங்கே இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் சேனல்ஸில் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றின ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற லைஃப் கோச்சஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் ஏகப்பட்ட பேர் இதை பற்றி பேசுகிறதுனால சர்வைவர்ஸுக்கு பலதரப்பட்ட கருத்துக்களை கம்பேர் பண்ணி அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இங்கிலீஷ் சேனல்ஸ்லையும் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் பற்றின அந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்களில் இருக்கிற சீரியஸ்னஸ் புரியுது. ஆனால் தமிழில் இந்த நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சில சேனல்ஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்கிறதுனால பலதரப்பட்ட கருத்து பரிமாற்றம் இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ தமிழ் மட்டுமே தெரிஞ்ச சர்வைவர்ஸுக்கு இந்த குறைஞ்ச தகவல்களை வச்சு கம்பேர் பண்ணி அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் கம்மியாக இருக்குது. ஸோ நான் சொல்கிற விஷயத்தில் இருக்கிற அந்த தீவிரம் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இந்த நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றின சீரியஸ்னஸ் அதோட அந்த தீவிரம் புரியாததுனால உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற பதில்களை தேடுறீங்க. அந்த பதில் கிடைக்கும்போது உங்களுக்கு குருட்டுத்தனமான நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். ஒரு சிலர் இவங்களோட இந்த அதிருப்தியை கமெண்ட்டில் கூட வெளிப்படுத்தியிருக்காங்க. நான் எதிர்பார்த்த பதில் இந்த வீடியோவில் இல்லை அப்படின்னலாம்.
என்பிடி பற்றி தெரியற அந்த ஆரம்ப கட்டத்தில் யாராலையும் இந்த உண்மையை ஏற்றுக்கவே முடியாது. அந்த சமயத்தில் உங்களோட கேள்விகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதிலை யாராவது சொல்கிறாங்களான்னு தேடுவீங்க. எனக்கும் இந்த அனுபவம் இருக்குது. இவங்களை சரி பண்ணவே முடியாதுங்கிற உண்மை புரியாததுனால இவங்களை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இது சரியாகுமா அப்படின்னு நானும் எனக்கு தேவைப்படுற அந்த பதில்களை தேடி இருக்கேன். ஒரு 6-7 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தமிழ் சேனலில் ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருந்தாங்க, நச்சுகளுக்கு ஒரு 40 வயசை கடக்கும்போது உறவுகள் விட்டு போயிடும் அப்படிங்கிற பயம் வரும். ஸோ அந்த பயத்தால் அவங்களோட அந்த டாக்ஸிக் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பதில் எனக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்துச்சு. ஸோ அவங்க சொன்னதை நம்பி நானும் நடந்த விஷயங்களை எல்லாம் சீரியஸாக எடுத்துக்காமல் அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இதுக்கெல்லாம் முன்னாடியே எங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருந்தது. நான் வேறு ஒரு வீடியோவில் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த பிரச்சனைக்கு நடுவில் ஒரு நாள் இவர் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. நான் இதுதான், என்னை அப்படியே ஏற்றுக்கோ, நாளைக்கு நம்மளோட கல்யாண நாள், நம்ம 2 பேரும் நாளைக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இப்படி தாங்கிற உண்மையை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா நான் உன்னை அப்போவே ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். உன்னோட சுயரூபத்தை மறைச்சி பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி இவ்வளோ வருஷமாக என்னை ஏமாற்றிட்டு இப்போ வந்துட்டு இதுதான் நான், என்னை அப்படியே ஏற்றுக்கோன்னு சொன்னால் என்னால் உன்னை மாதிரி ஒரு ஆளை ஏற்றுக்கவே முடியாது. அதுலேயும் நாளைக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலான்னு கேட்குறேன். உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு நாள் பொண்டாட்டியாலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் இவரை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இந்த ரிஜெக்ஷன் இவரோட ஈகோவை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடுச்சு. இவரோட அந்த ஃபால்ஸ் செல்ஃப் டேமேஜ் ஆனதையும் இவரோட அந்த ரியல் செல்ஃபை நான் ரிஜெக்ட் பண்ணினதையும் இவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. நான் அவரை ரிஜெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் அவரோட அந்த நார்சிசிஸ்டிக் ரேஜை நான் அன்றைக்கி பார்த்தேன். என்னையே வேணான்னு சொல்லிட்டல, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப, ஒரு நாள் நீ நடுத்தெருவில் நிற்க போகிற பாருன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணார். யார் நடுத்தெருவில் நிற்க போகிறாங்கங்கிறத காலம் முடிவு பண்ணணுன்னு சொல்லி நான் அதை அப்படியே விட்டுட்டேன். கரெக்டாக அந்த சமயத்தில் இவர் என்னோடய ஃபோனையும் அடித்து நொறுக்கிட்டதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸும் பார்க்க முடியாமல் போச்சு. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த சைக்காலஜிஸ்ட் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இவரும் திடீர்னு ஒரு நாள் சாமி படத்துக்கு முன்னாடி கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு நான் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்துட்டேன், இனிமே நான் ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திருந்திட்ட மாதிரி ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டாரு. அப்பப்போ ஏதாவது பிரச்சனையில் மாட்டும்போது இது இப்போ நடந்ததில்ல, ரொம்ப நாள் முன்னாடி நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், நான் திருந்திட்டேன்னு நான் கற்பூரத்தில் அடித்து சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை நம்பு, என் மேலே கோவப்படாதன்னு குழந்த மாதிரி காலை பிடிச்சிட்டு கதறி அழுது சாதிச்சிடுவார். பட் இதையெல்லாம் நானுமே அந்த சைக்காலஜிஸ்ட் சொன்ன அந்த விஷயங்களோட கம்பேர் பண்ணி இவர் திருந்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு நம்பிட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் நீ நடுத்தெருவில் நிற்ப அப்படின்னு இவர் சேலஞ்ச் பண்ண அந்த விஷயத்தையும் நான் டோட்டலாக மறந்துட்டேன். இவரோட இந்த மாற்றத்தை எல்லாம் உண்மைன்னு நம்பி லைஃப்பை சரி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறேன். இந்த ப்ராசஸில் என்கிட்ட கடைசியாக மிச்சம் மீதி இருந்த சோர்ஸஸ் எல்லாத்தையும் நான் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இவரும் அடுத்த 2 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடித்து இருந்த மிச்சம் மீதியையும் மொத்தமாக என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டார். அன்னைக்கு ஒரு நாள் நான் இவரை ரிஜெக்ட் பண்ணி அசிங்கப்படுத்தினதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னை வஞ்சம் தீர்க்கணும்னு முடிவு பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி திருந்திட்டா மாதிரி நடித்து என்னை மொத்தமாக பழி வாங்கிட்டார். அஃப்கோர்ஸ் அவர் சவால் விட்ட மாதிரியே என்னை நடுத்தெருவில் நிறுத்திட்டார். உண்மையிலேயே திருந்தி இருந்தால் லைஃப் நல்லா தானே போயிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் நச்சுகளோட லாஜிக்ஸ் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. என்னை வேரோட கருவறுத்து முடித்த பிறகு என்னை அழிச்சிட்ட அந்த ஒரு திருப்தியோட கம்ப்ளீட் சைலண்ட் மோடுக்கு போயிட்டார்.
சைலண்ட்டாக இருக்காங்கன்னா அப்போ மறுபடியும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் இது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் வித்ட்ராயல் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் அவர்கிட்ட ஒரு மயான அமைதி தெரிஞ்சது, டெட் சைலன்ஸ். அதில் இருந்து நோ கோஸ்டிங், நோ டீவேல்யூவேஷன், நோ லவ் பாம்பிங், நத்திங். அவர் எதுவுமே பண்ணலை. என்னை மேனிப்புலேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருந்தால் தான் அவர் இதையெல்லாம் கூட ட்ரை பண்ணுவார் இல்லையா? அப்படி ஒரு அலட்சியமான ஆட்டிடியூடை இந்த 16 வருஷத்தில் நான் அவர்கிட்ட பார்த்ததே கிடையாது. பட் ஃபைனலி நான் அவரை எப்படி டிஸ்கார்ட் பண்ணினேன் அப்படிங்கிறது ஒரு தனி கதை. அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். பட் இவர் ஃபைனலி வித்ட்ராயல் மோடுக்கு போன அந்த கட்டத்தில் நான் அந்த தவறான இன்ஃபர்மேஷன்ஸை நம்பினது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஸ்டில் கதை இதோட முடியலை. என்னை மொத்தமாக அழித்து முடித்த பிறகும் அவரோட திட்டம் அதோட முடியலை. என்னை வேறு ஒரு பிரச்சனையில் இதை விட பெருசாக சிக்க வைக்கிறதுக்காக சைலண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்கிற விவரம் இவரை வெளியே துரத்துனதுக்கு பிறகு 1 வருஷம் கழித்து தான் எனக்கு தெரிஞ்சுது. நல்ல வேலையாக நான் முன்கூட்டியே அவரோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டதுனால அவரோட அந்த மாஸ்டர் பிளானில் சிக்காமல் நான் தப்பிச்சிட்டேன். அவரோட என்னையும் சேர்த்து புதைக்கிறதுக்காக அவர் வெட்டின குழியில் அவர் மட்டும் தனியாக விழுந்து மாட்டிக்கிட்டாரு. இந்த பேரழிவில் இருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான வில் பவர் எனக்கு இருந்ததுனால எப்படியோ இப்போ வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தவறான இன்ஃபர்மேஷன்ஸ்னால எத்தனை விக்டிம்ஸோட லைஃப் பலியாகும் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த சேனல் மூலமாக என்பிடி பற்றின உண்மையை சொல்லி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் என்னோட நோக்கம். உங்கள் மனசுக்கு சமாதானமாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எதிர்பார்க்குற பதிலை சொல்லி உங்களுக்கு குருட்டுத்தனமான நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்து உங்களை மேலும் ஆபத்தில் தள்ளுறது என்னோட நோக்கம் கிடையாது. குழந்தைங்க நெருப்போட விளையாட ட்ரை பண்ணும்போது நெருப்பு சுடுன்னு சொல்லி அதோட கையை தட்டி விடுறது அந்த குழந்தைய பயமுறுத்துறதுக்காக இல்லை, அதை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக. நெருப்பு சுடுங்கிறது எவ்வளோ உண்மையோ அதே அளவுக்கு நச்சுகள் ஆபத்தானவங்கிறதும் உண்மை. இந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க. இருட்டுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிற நீங்கள் உண்மைங்கிற வெளிச்சத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கான வழியை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த உண்மைங்கிற வெளிச்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறதுனால, உங்களுக்கு கண்ணு கூசுதுங்கிறதுனால தூக்கி எறிஞ்சிட்டு யாரோ வீசுகிற ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறது சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த கயிறு உங்களை எந்த மாதிரி ஆபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அடுத்தவங்க வீசுகிற கயிறை பிடிச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணி போகாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்த வெளிச்சமாக்குறதுக்கு உண்மைங்கிற அந்த டார்ச் லைட்டை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான வழியை நீங்களே தேடுங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.